2026ல கூட்டணி ஆட்சி அமையும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நோக்கி தான் பலர் பேசிட்டு இருக்காங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கா தமிழ்நாட்டுல? திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவராக இருந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா அது ரிசல்ட்ல தான் தெரியும். நம்ம மகாராஷ்டிரால கூட்டணி ஆட்சி தான் அமையும், ஏக்நாத் சிண்டேக்கு பதிலா தேவேந்திர பட்னவிஸ் இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்படி அதிரி புதிரி அவங்க ஜெயிப்பாங்கன்னு யாருமே நினைக்கல. அதான் ரிசல்ட். ஹரியானால ஜெயிக்க மாட்டாங்க, ஒடிசால வரமாட்டாங்க, டெல்லியில முடியாது, எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ரிசல்ட் வேற மாதிரி. அதாவது குழப்பத்துக்கு அப்பாற்பட்ட ரிசல்ட். அப்ப ஒரு பேச்சு சொல்றேன், நீங்களே வச்சுக்கோங்க. சும்மா இங்க அப்படி ஒரு ரிசல்ட் ஒரு சொல்றேன். இங்க வேற சார் இது. என்னது? திமுக இல்ல அதிமுக. ஏதா மண்ணு சொல்ல போறீங்களா? இது வேற மண்ணு சொல்ல போறீங்களா? அண்ணன் ஆராசா சொன்ன மாதிரி சித்தாந்த எதிரிகள் அப்படின்னு அண்ணன் ஆராசா பேட்டி கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு பேட்டி கொடுத்து சொல்லுங்க. நீங்க தம்பி நீங்க அண்ணனுக்கு அவர் சொல்லி அண்ணன் ஆராசா பாண்டே ஒரு பேட்டி ஓவரா பேசுறானே பாண்டே அப்படின்னு ஒரு பேட்டி கொடுங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. நான் ரொம்ப வேண்டுதல உங்கள் மூலமா நான் வைக்கிறேன். அங்க எதிர இருக்கிற ஆளு எல்லாரும் கதை கேட்டு வர்றீங்க. சித்தாந்த குழப்பம் இருக்குன்னு நீங்க என்னைக்கு 2ஆம் முறை ஆட்சி அமைச்சீங்க? திமுக தமிழ்நாடு வரலாறுல சொல்லுங்க. உள்ளே கம்மியான சீட் வச்சு நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இல்ல தொடர்ச்சியா திமுக அந்த மாதிரி வந்திருக்கு சார். தலைமை வேணா வேற தலைமையில தொடர்ச்சியா 2 முறை இருந்திருக்காங்க. அண்ணா காலத்துல நீங்க கொஞ்சம் ஏதாவது மனசாட்சி இருந்தா பேசுங்க. அண்ணா இருந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா? அது முதல் தேர்தல். அதுல பாதியில முடிஞ்சு வச்சு அவருடைய இறப்பு இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் இந்திரா காந்திக்கு எல்லாரும் சொன்னாங்க சாவுக்கு ஒரு ஓட்டு, நோவுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இதை தனி கணக்கா வச்சு நான் கலைஞர் தலைமையில ஒரு ஆட்சி அமைஞ்சு நம்ம மக்கள் அடுத்து சந்திக்கலாம் திரும்ப ஆட்சி சொல்லல. அது எம்ஜிஆர் அப்படி அவர் தலைமையில் அண்ணா பத்தி கணக்காட்டல. அவர் 3 முறை ஆட்சி வந்தார். ஜெயலலிதா 2 முறை. அப்படி ஒரு தடவை வந்திருக்கீங்களான்னு கேட்கிறேன். 1. 2வது, இது வரைக்கும் ஆட்சியில இருந்த கட்சியிலேயே குறைவான சீட்ல ஆட்சியில் இருந்த கட்சி எதுன்னு கேட்கும். அப்ப நீங்க இது சித்தாந்தம் இன்னைக்குமே இந்த கூட்டணி இல்லைன்னு என்ன இருக்கும்? தமிழக முதலமைச்சர் நான் சொன்னா நீங்க தப்பா சொல்லுவீங்க. அண்ணன் ஆராசனை நான் முன்வைக்க விரும்புறது தமிழக முதலமைச்சருடைய ஸ்பீச். நாம இன்னைக்கு ஒரு பெரிவாரியான வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த கூட்டணி ஒற்றுமையா இருப்பதுதான் காரணம். இதையே நான் சொன்னேன், சண்டைக்கு வந்துட்டீங்க. இது அண்ணன் சுபவி சண்டைக்கு வந்தார். நீங்க அந்த பழைய வீடியோ எடுத்து போட்டு பாருங்க. பாண்டே திமுக மேடையிலேயே திமுக குறை சொல்லியிருக்காரு. அது இவங்களுக்கு தெரியாமல் இருக்கிற தமிழக முதலமைச்சர் சொல்லிவிட்டார். நான் சொன்னதை நான் சொன்னேன், கூட்டணி இவங்க நல்லா இருக்கிறாங்க, எதிர பிளந்திருக்கிறாங்க, நமக்கு எல்லாரும் அவரோட எடுக்கிற முடிவு சாதமா இதை நான் சொன்னேன். அதே தானே தமிழக முதலமைச்சர் சொன்னாரு. அப்ப ஏன் அண்ணன் ஆராசா தெரியல சித்தாந்தம் வந்துச்சுன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உங்களுக்கு என்ன சித்தாந்தம்? காங்கிரஸ் கட்சிக்கு உங்களுக்கு என்ன சித்தாந்தம்? அப்ப எப்படி உண்ணா உட்கார்ந்துருக்கீங்க? கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கு என்ன சித்தாந்தம்? மதிமுகவும் காங்கிரஸுக்கு என்ன உடன்பாடு? அப்ப நீங்க ஒட்டுமொத்த கொள்கை முரணோடைய ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு, ஆனா என்ன சொன்ன கட்சி? எங்களுக்கு கொள்கை வேஷ்டி போல, பதவி துண்டு போல சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் அவ்வளவு முரண் இங்க நீங்க முரண்பாரு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப சித்தாந்த ரீதியா ஒண்ணு குழப்பம் இருக்குன்னு மக்கள் பார்ப்பாங்க. இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் கூப்பிட்டு தான் திரும்ப சொல்ல முடியும். அவரே சொன்னது போல பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்தும் வல்லமை திமுக கூட்டணிக்கு தான் உண்டு.